ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஆர் டிராவல்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருமுத்தி மலை டேமில் லொக்கேட் ஆகி இருக்கிற பஞ்சலிங்க வாட்டர் ஃபால்ஸ் அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பஞ்சலிங்க வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்ம திருமுத்தி மலை டேமோட அஃபீஷியல் என்ட்ரன்ஸ். இந்த டேம் எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் தான் லொக்கேட் இருக்கு. டேமில் தண்ணி பார்த்தீங்கன்னா சில நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மேலே வரைக்கும் வந்திருக்கும். பட் இப்போ நாங்கள் போனதில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. டேமோட வியூ பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு ரொம்பவே அழகாக ரசிக்கும்படி இருக்குது. அதே மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லான இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் படங்களோட பாடல்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டேமில் லொக்கேட் ஆகியிருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸான பஞ்சலிங்க அருவியை தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் இடங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஃபுல்லாக சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பியூட்டிஃபுல்லான மலைகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பஞ்சலிங்க அருவிக்கு போகணுன்னா இங்கே இருக்கிற அமனலிங்கேஸ்வரர் கோயிலை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். வெளியவே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கும். நீங்கள் வேனில் வந்தாலும் பார்க் பண்ணிக்கலாம், கார் அண்ட் பைக்கில் வந்தாலும் தாராளமாக பார்க் பண்ணியிருக்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா இடங்கள் நிறையா இருக்கும். பைக் அண்ட் காரில் பார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம அமனலிங்கேஸ்வரர் கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கைஸ், இதுதான் அந்த அமனலிங்கேஸ்வரர் கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான கோயிலாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் படங்களோட பாடல்களாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோவில் எப்போல்லாம் ஓப்பனில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 6:30 ஈவினிங் 6:30 PM வரைக்குமே பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். சண்டே பார்த்திங்கன்னா மத்தியானம் 12:00 2:30 வரைக்கும் ஸ்பெஷல் பூஜைலாம் நடக்கும். ஓ கைஸ், இப்போ நீங்கள் இந்த தண்ணியெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பஞ்சலிங்க வாட்டர் ஃபால்ஸில் இருந்து இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம திருமுத்தி மலை டேமுக்கு தான் போய் சேரும். ஓ, அங்கே பாருங்கள், ஒரு குட்டி குரங்கு தாவி தாவி ஓடுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏகப்பட்ட குரங்குகளை பார்க்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், அப்படியே இந்த பியூட்டிஃபுல் பிளேஸை சுற்றி பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஏகப்பட்ட குரங்குகள் இருக்குது. ஆக்சுவலாக பஞ்சலிங்க அருவிக்கு போகிற வழியில் தான் ஏகப்பட்ட குரங்குகள்லாம் பார்க்க முடியும்னு நினச்சா, போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இத்தனை குரங்குகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ கைஸ், பஞ்சலிங்க அருவிக்கு இங்கேருந்து போகணுன்னா முன்னாடி டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் போகிற வழி. ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம பஞ்சலிங்க அருவி எவ்வளோ தூரத்தில் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் காலெலாம் வலிக்கும்னு நினச்சி பயப்படாதீங்க. போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸாக விசிட் பண்ணியிருப்பீங்க. அங்கே ஜங்கிள் வாக்குன்னு ஒன்று கண்டிப்பாக போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபீல் கொடுக்கும். பஞ்சலிங்க அருவிக்கு போகிற பாதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு காட்டுக்கு நடுவில் நடந்து போனால் எவ்வளோ செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் நமக்கு கொடுக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குட்டி குட்டி குரங்கு வகைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கைஸ், கீழே இருக்கிற கடையில் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு மேலே ஏறும்போது அதை தயவு செஞ்சு ஹேண்ட் பேக் இல்லைனா ஏதாவது பேக் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த குட்டி குட்டி குரங்குகள்லாம் விடவே விடாது, வந்து பிடுங்கிட்டு ஓடிடும். ஓ, போகிற வழிலாம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அருமையாக இருக்குன்னு. ஸோ கைஸ், உங்கள் வீட்டில் கேமரா இல்லைனா DSLR கேமராலாம் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி சூப்பரான பிளேஸ்லாம் விசிட் பண்ணும்போது மறக்காமல் தூக்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் பஞ்சலிங்க அருவி பக்கத்தில் வந்துட்டோம். தண்ணி ஓடுது பாருங்கள். 900 மீட்டர் தாண்டி வந்திருக்கோம். பட் ஏறினது சுத்தமாக தெரியல, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அங்கே ஒரு பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜை தாண்டினா பஞ்சலிங்க அருவி இருக்கும். ஸோ கைஸ், நம்ம பஞ்சலிங்க அருவிக்கு வந்துட்டோம்.
சரி வாங்க அப்படியே நம்ம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடலாம். பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா செம்ம சேஃப்டியாக தான் இருக்குது. அப்பப்போ ஆடுற மாதிரி இருக்குது. ஆறுனாலுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதுதான் பஞ்சலிங்க வாட்டர் ஃபால்ஸ். எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள், ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. கீழே கோயிலில் கூட எந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, பட் மேலே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸில் செம்ம கூட்டமாக இருக்குது. போய் குளிக்கணுன்னாலும் குளிக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி சும்மா உட்காரணுன்னாலும் உட்காந்துக்கலாம். வேறு லெவலில் பிளேஸ் இருக்குது. சின்ன பசங்க குளித்து ஜாலியாக விளையாடுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி இடங்களும் இருக்குது. தண்ணியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக சூப்பராக இருக்குது. அவ்வளோ தூரம், அதாவது 900 மீட்டர் நம்ம தாண்டி வந்திருக்கோம். வந்த இடம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒர்த்து. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பிளேஸில் செம்மையாக குளித்து வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு குரங்கு, அதுவும் குளிச்சுட்டு தான் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. தண்ணி பாருங்க ரொம்பவே க்ளீனாக இருக்குது. குளிக்கிறதுக்கு வேற லெவல் பிளேஸ் இது. சரி இப்போ நம்ம அப்படியே அந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போயிடலாமா? அங்கே தான் ஏகப்பட்ட பேர் குளிச்சு செம்மையாக வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி பாப்பாஸ் தான் விளையாடிட்டு இருக்கு. கைஸ் உங்கள் வீட்டில் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடம் அந்த பஞ்சலிங்க அருவியில் தான் குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழேயுமே பார்த்தீங்கன்னா குளிக்கலாம், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா குளிக்கிறக்கு அலோவ் பண்ணுவாங்க. பஞ்சலிங்க அருவியில் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்துட்டு இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வந்துச்சுன்னா கீழே அலோவே பண்ண மாட்டாங்க. இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் போகிறப்ப ஏதோ ஆவரேஜாக இருந்துச்சு, அதனால் அலோவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ கைஸ் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். இந்த பஞ்சலிங்க அருவிக்கு நீங்கள் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ரெய்னி சீசனில் வந்துடாதீங்க. ரெய்னி சீசன்லலாம் வந்தீங்கன்னா உள்ளேயே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நார்மல் டேஸ்னாலும் அன்றைக்கி காலையில் மூடம் போட்டுட்டு இருந்தாலே காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ நீங்கள் இந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெதர் கிளைமேட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த திருமூர்த்தி மலை டேமில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் பெஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த பஞ்சலிங்க அருவியை சேர்த்தே ஆகணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா மலைகள், அந்த மலைகளுக்கு நடுவில் சூப்பரான அருவி ஒன்று ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லான வாட்டர் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸையும் தாண்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டாக அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஏகப்பட்ட தமிழ் படங்களோட பாடல்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பாடல்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. தண்ணி பாருங்க அப்படியே கிறிஸ்டல் கிளியரில் இருக்குது. ஸோ கைஸ் நீங்கள் வீக்கெண்டில் ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற திருமூர்த்தி டேமில் இருக்கிற பஞ்சலிங்க வாட்டர் ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணி வைப் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக முடிவடைகிறது. இந்த பஞ்சலிங்க அருவியை பற்றி இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த அருவியை பற்றி உங்கள் கருத்து என்னவோ அதையுமே பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் லவர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.